இசையமைப்பாளர் பாலசாரங்கன் அவங்க படம் பார்க்க சொல்லும்போது என்னை கேட்டாங்க, படம் எடுத்துட்டோம் சார், ஒரு வாட்டி பார்க்க முடியுமா நாங்கள். அப்போ நான் சொன்னேன், யார் நடித்தது அப்படின்னா ஒரு காளிவெங்கட்டன் அப்படின்னாங்க. அப்போ அவசியம் பார்க்கலாம், ஏன்னா காளிவெங்கட்டனுடைய எல்லா படங்களையும் அவர் இருந்தாவே அந்த படத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இது வந்து இந்த மேடைக்காக வேண்டி சொல்லலை, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுவாக மாறக்கூடிய ஒரு சில கலைஞர்களில் மிக முக்கியமானவர் அவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து அவரை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது படம் பார்க்கும் பொழுது நான் போய் படம் பார்க்க போகும் பொழுது என்னச்சுன்னா, வேற யார் நடிச்சிருக்காங்கன்னா எல்லாமே அப்புறம் சொன்னாங்க, ரோஸ்லிலேருந்து எல்லாருமே சொல்லும்போது வியாபாரத்துக்கான ஒரு களம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அந்த படத்தை பார்க்க போனேன். ஆனால் இந்த படம் வேற யாரையுமே தேடலை. அங்கே போனதுக்கு பிறகு இந்த படத்துக்கு இது போதும் அப்படின்னு அந்த படம் ரொம்ப அழுத்தமாக அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. படம் பார்த்துட்டு நான் ரொம்ப 2 நாள் வந்து அந்த யோசனையிலே இருந்தேன். அப்புறம் நிறைய நாங்கள் பேசும்போது சொன்னோம், இல்லை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னோம். அப்படியே தான் ஆரம்பிச்சு அந்த பாட்டு எனக்கு வந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு படத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில பாடல்கள் எழுதுவதற்கான களம் இதில் அமைஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கேட்டது வந்து ஒரு கமர்ஷியல் சாங்காக இருந்தாலும் அதுவும் இந்த கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு பாட்டு தான் வடிவேல் சார் பாடினது. அதுக்கப்புறம் இப்போ கேட்டிருப்பீங்க தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாட்டு. அதுக்கப்புறம் வந்து வாழ்வியலை பற்றியான ஒரு பிலாசபி உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒரு பாரதிதாசன் பாட்டை ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கதையோடு ஒட்டுன பாடல்கள் அமைஞ்ச படமாக இதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இந்த கதையை பற்றி இயக்குனர் டிஓபி அதை மற்றபடி அவங்களுடைய அந்த குழு பேசுவாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. ஓடிடியாக இருக்கட்டும், திரையரங்கமாக இருக்கட்டும், செல்ஃபோனில் இருக்கிற ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் எது வந்தாலும் எல்லாமே ஒரு குறும்படம் மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏன் இதை பற்றி யாருமே யோசிக்கலன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம பக்கத்தில் கால சுத்துற நிழலை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம். எங்கேயோ ஒரு நிழல் கிடைக்குதான்னு தேடி ஓடிட்டே இருப்போம். நம்ம நிழல் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும், அதை கவனிக்கிறதே இல்லை. நம்மளும் அந்த நிழலுக்கு ஒரு கதை இருக்கும், அதுக்கு ஒரு வேர்வை இருக்கும், அதுக்கு ஒரு ரணம் இருக்கும். அப்படி பக்கத்தில் செதறி கிடக்கிற எந்த இதையுமே நம்ம கவனிக்காம, பொதுவாக அது கூட இடையில ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், ஆகாயம்னு சொன்னோடனே நம்ம எல்லாருமே அண்ணாந்து தான் பார்க்குறோம். ஆகாயம் அண்ணாந்து பார்த்தா தெரியாது, இப்படி பார்த்தாவே தெரியும். ஏன்னா நம்மளுடைய பாதத்துடைய அடிப்பகுதி மட்டும்தான் பூமியில் இருக்குது. நகைக்கண்ணிலிருந்து ஆகாயம் தொடங்குகிறது. ஆகாயத்துல தான் உடம்பே இருக்கு, பூமியோட பாதம் மட்டும்தான் பூமியில இருக்கு. அப்ப ஆகாயனோட தூரமா இருக்கிறதும் ஆகாயன்னு சொல்லி சொல்லி பழகி போன நமக்கு கதானாவே கற்பனாவே நம்மளை தாண்டி ஏதோ ஒன்று யோசிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்மளை சுற்றி பக்கத்தில் எக்கச்சக்கமான உணர்வுகள் புதிந்த கதைகளும் மனிதர்களும் இருக்காங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு கார்த்திக் சார். இந்த படத்தில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மனசுக்கு பிடித்த பாடல்கள் இதில் நிறைய வந்திருக்கு. தேவைப்படுகிறது, திரையுலகம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக நீங்க பார்த்த விஷுவல்ஸ்க்கு வந்து காரணம் ஆகலாம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் ஸோ ஹாப்பி, ஸோ கிரேட்ஃபுல் டு எவ்ரிபடி அண்ட் எவ்ரிதிங். இந்த ஒரு மேடையில் வந்து நின்று பேசுறதுக்கு காரணமாக இருக்க அனைத்துக்கும் நன்றி, யூனிவர்சிட்டி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சின்ன வயசுல இந்த வைப் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லவே என்ன நடங்கா பாடல்கள். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு நான் கேட்டது கிடைச்சது. அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கார்த்திக் அண்ணா அப்படின்ற மாதிரி பாடுற அளவுக்கு அண்ணா எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப புறம்னு சொல்லிட்டு அங்கேதான் எங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ அப்போலேருந்து எனக்கு கார்த்திக் சார்லாம் முதல்ல கூப்பிட்டுட்டு இருந்தேன். பட் அண்ணா சொன்னாங்க, அண்ணானே கூப்பிடுங்க பலான்ஸ்ல. அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணனா வந்து அண்ணன் இருக்காரு. ஒரு மிகப்பெரிய உறுதுணை, என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்து லைக் என்ன சொல்றது ஒரு ஒரு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த விதத்தில் இந்த டேரக்டர் கார்த்திகேயன் பண்ணி பார்க்க கொஞ்சம் மாதிரி நல்லா, நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தால் ஒரு யோகிக் லுக்கில் தான் இருப்பாப்புல அவர் எப்பவுமே. ஹீ ரன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி 2 டிஃப்ரெண்ட் ஜான்ரா படங்கள் ஒரே நேரத்தில் டைரக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு பக்கம் அங்கே போனால் கண்ணாடி பில்டிங்கில் ஒரு டெக் கம்பெனி ரன் பண்ணிருப்பாரு, அப்படியே இறங்கி வந்து திருமணியில் ஷாட் வச்சுட்டு இருப்பாரு. இஸ் எ டெபியூ ஃபில்ம் மேக்கர்ன்றது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். எப்படி கற்றுக்கிட்டாரு, யாருக்கிட்டே இருந்து இது உள்வாங்கினாரு. அவர் வீடு உதயம் தியேட்டருக்கு பக்கத்தில் தான், பட் எங்கேயும் இவ்வளோ சினிமா உள்வாங்கினாருன்றது தெரியல.
அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அவங்க அவரை வளர்த்த விதத்தினால தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவங்க தான் ஆக்சுவல் விஷனரிஸ். அண்ட் செல்லமா நான் மணிமாமான்னு கூப்பிட்றதுனால மணிமாமாவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு 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 ரிமார்க்கபிளான ஒரு டைம் லைனில் ஒரு படம் வருதுன்றது வந்து நான் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறேன். என் நண்பன் ஆனந்த்ஜிக்கு நன்றி. நான் அவன் மூலமாக தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. ஏன்னா ஒரு அன்கிரெடிட்டடாக நிறைய படங்களில் எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பார்த்துட்டே இருப்போம். நமக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு ஒரு பேரை கொடுத்து நம்ம லோகோ போஸ்டரில் போட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ் இந்த இடத்துக்கு நடுவில் நம்மளும் ஒரு லோகோவாக கூட இருக்குன்றது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். எனக்கு இது ஒரு பர்சனலான ஒரு மைல் ஸ்டோன் தான். ஸோ இதான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் பார்ப்பீங்க. இட்ஸ் கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த படத்தை ஒரு உதாரணமாக நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். வித் யுவர் பெர்மிஷன் டைரக்டர் சார், இந்த நம்ம இந்த ஒரு மெய்யழகன நலன் குமார சுவாமி டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய இடங்கள் அது ஒரு உதாரணமாக சொல்லுவேன். இஸ் அ டைரக்டர் வித் அ வாய்ஸ் ஆல்ரெடி. அதை நீங்கள் வந்து டெஃபினட்டாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அண்ட் காளியண்ணனுக்காக நான் கூப்பிட்டு வந்த கல்யாணாக்கும் ரமேஷ்னாக்கும் நன்றி. அவங்க அடுத்தடுத்து பேச இருக்காங்க. எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹரியண்ணா வந்து என்ன அப்புறம் ஒரு வயசு சொல்கிற மாதிரி ஆயிரும். நான் ஜிகிர்தண்டாவில் இன்டர்னாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் தான் மேக்கிங் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த டைரக்ஷன் டீமில் ஒருத்தரோட எனக்கு ஒரு மாதிரி சண்டே ஆயிடுச்சு, நான் ஷூட்டிங் வரக்கூடாதுட்டாங்க. அவரை தான் பேசி திரும்ப கூட்டு வந்து சேர்த்து விட்டாரு. ஸோ அவர் அப்போலேருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா. மறுபடியும் இந்த விஸ்வா தம்பியும் வந்து இந்த ஃபங்க் வச்சு வந்துருக்காங்க கல்யாணம் போட்டியா. அவனும் ரொம்ப கல்யாணம் நீ அவனுக்கு வாய்ப்பு வாங்கி தரணும். அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பிரமாதமான ஆக்டரு. ஏன்னா நீ தான் கொஞ்சம் ப்ளூக்கு பக்கத்தில் இருக்க, அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தேன். நன்றி. அண்ட் எடிட்டர் சதீஷை பற்றி சொல்லி அவனை நீங்கள் பார்க்குற எல்லா ப்ரோமோ மெட்டீரியல் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு, சொல்லப்படாத பங்களிப்பு. பொதுவாக அந்த டெக்னீஷியன்ஸ்குள்ள ஒரு டேரக்டர் ஒரு ப்ரீஃப் கொடுத்து அதை தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் பண்ணுவாங்க. அவன் வந்து இவன் போன ஜென்மத்தில் இவருக்கு பொண்டாட்டி போல சொல்லாமே எல்லாத்தையும் செஞ்சிருவான். கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கார்த்திகேயன் சாரும் அவருடைய டீம்ல இருக்கக்கூடிய ஆனந்த், சதீஷ், பால சாரங்கன் எல்லாருக்கும் அப்படி ஒரு பேஷனான ஆட்கள், பேரார்வத்தோடு சினிமாவை நேசிச்சு வேலை செய்யக்கூடியவர்கள், அற்புதமான மனிதர்கள், அருமையான ஒரு டீம். ஸோ அவங்களோட ட்ரீம் ரொம்ப பெருசா இருக்கிறனால தான் இன்னைக்கு ட்ரீம் வாரியர் வரைக்கும் வந்து நின்றுருக்காங்க அவங்க. ஸோ அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்னேகன் சார் சொல்லும்போது சொன்னாரு சின்ன படம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு தீர்மானிக்கிறதெல்லாம் மக்கள், மீடியா தான். ஸோ இன்னைக்கு 300 கோடியில படம் எடுத்து 302 கோடி வசூல் பார்த்தோம் அப்படின்னு சொல்றது பெரிய படம் இல்லை. 15 கோடியில எடுக்கப்பட்ட 20 கோடியில எடுக்கப்பட்ட இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுதான் 80 கோடி 100 கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுதான் பெரிய படம். ஸோ மக்களால் கொண்டாடப்படுகிற படம் தான் பெரிய படம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சில நேரம் ஒரு நடிகனுக்கு ஒரு நல்ல படம், நல்ல ரோல், நல்ல குழு, நல்ல ஒரு மேக்கிங்கோட, நல்ல பேமெண்டோட அப்படின்ற ஒரு அத்தனை அம்சமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சில நேரத்துல தான் கிடைக்கும். அந்த விதத்துல எனக்கு இந்த படம் அப்படி ஒரு படம் நான் சொல்லுவேன். முழுசா எல்லாமே இந்த படத்துல கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு திருப்தி. அடுத்தது இந்த படத்துல நான் பண்ணிருக்கிற ஒரு ஊர்காக்கார ரோல்னு பண்ணேன். ஸோ அதுல அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய காஸ்டியூம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த ட்ரெஸ், இந்த ஸ்லாங்கு, பழைய சாம்ஸா இல்லாம புதுசா உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க தயாரிப்புகளே அவ்வளவு அழகா அவ்வளவு சிறப்பா இருந்தது. பாலசாரங்கன், இந்த டீம், ஆனந்த், சதீஷ், இவங்க எல்லாமே மிகப்பெரிய ஒரு பெரிய சிகப்பு கம்பள வரவேற்பு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஃபீல்ட்ல இருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பா படம் பாருங்க. நீங்க சப்போர்ட் பண்ணி 4 பேர்ட்ட சொல்ற அளவுக்கு இந்த படம் கண்டிப்பா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. பேச ஸோ எங்களை பற்றி சொல்லணும்னா இங்கே எந்த படத்தில் வந்தாலும் எங்கள் கேரக்டர் ஆட் ஸோ மச் வேல்யூ டு தட் ஃபிலிம். அண்ட் ஒரு மாதிரி வந்து நம்மளே லவ் பண்ணிடுவோம் உங்கள் கேரக்டரை. ஐட் லைக் டு இன்வைட் கீதா கைலாசம் அவர்கள் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட மாலை வணக்கம். என்னை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எமக்காதகின்னு ஒரு படத்தோட ப்ரெஸ் ஷோவில் நினைக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன், என்னை வந்து கோடம்பாக்கம் அம்மாவா எல்லாரும் கொண்டாடுறீங்க, அழகாக கொண்டாடுறீங்க, அழ வச்சு கொண்டாடுறீங்க, எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் ரோல் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த படத்தில் அது நிறைவேறிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு சிறப்பான ரோலை எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் கார்த்திக் நான் ஃபர்ஸ்ட் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு நடித்து முடித்த உடனே 2-3 நாள் தான் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீலிங். எனக்கு எப்போ அதை வந்து டப்பிங் போக போகிறோம், எப்போ அந்த சீன்ஸ் பார்க்க போகிறோம், மற்ற சீன்ஸ் எப்போ பார்க்க போகிறோம், படம் எப்போ வெளியில் வரப்போகுதுன்னு நான் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு அந்த ரோல் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ரொம்ப உங்களை மாதிரியே ஆவலாக வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக. அண்ட் அவர் ஒன்லைன் சொன்ன உடனேயே எனக்கு வந்து கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப
இன்னும் பல படங்கள் இருக்கு. அவரு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, திடீர்னு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு, திடீர்னு வேற ஒரு படத்துல புல்லட்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு, அங்க அது ஒன் ஆஃப் த ரோலா பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இதை பேலன்ஸ் பண்றாரு எனக்கு சீரியஸாவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அவரோட நடிப்புக்கு இன்னும் பல அற்புதமான படங்கள் காத்திருக்கு. ஸோ அவருடைய நட்புக்காக வந்திருக்கிற ரமேஷ் திலக், கலையரசன் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சமீபத்தில் அவங்க பார்த்த ஹாட்ஸ்பாட் படத்தில் கலையரசன் சார் பண்ணதும், டூரிஸ்ட் ஃபேமிலியில் ரமேஷ் திலக் பண்ணறதும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் படக்குழுவுக்கு நீங்கள் வந்திருந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. கீழே நான் நல்லா இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் காளி சார்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். எனக்கு எப்பவுமே ஒரு எப்படி சொல்கிறது, முதல் தடவையாக எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி சொல்கிறது, யதார்த்தமாக. அண்டு அப்புறம் கீதா கைலாசம் மேம் அண்டு நிறைய பேர் இருக்காங்க. அந்த எனக்கு எல்லாரும் கூட ஒர்க் பண்ணதை எனக்கு உண்மையாலே நான் நினச்சி பார்க்கவே முடியல, இன்ன வரைக்கும் நான் அதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திகேயன் அண்ணா, மோனிகா அக்கா அண்ட் ஷான் அண்ணா. மோனிகா அக்கா, ஷான் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பிகாஸ் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. லைக் ஸ்டார்டிங் ஒரு ஆக்டருக்கு என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், பட் அது எதுவுமே எனக்கு இங்கே நடக்கல. எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படம். அண்ட் நிறையா ஸ்பேஸ் இருந்தது. எப்பவுமே எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் சினிமான்றது டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் மீடியம். ஆனால் இந்த படத்தில் மட்டும் நான் ஆக்டர்ஸ் மீடியம்னு ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஆஃப் சார். First of all, I'm so happy to be with all of you here. And second, I'm not talking in Tamil. I'm basically a Malayali. I know a little bit of Tamil. So, konjam na pesren. I have to tell one beautiful thing in this Madras Matinee movie is I didn't see any hierarchy. Director, cameraman, we artist, production boy, எல்லாருமே ஈக்குவல், சேம். அது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கம்மி. ஸோ அண்ட் த வே ஹவு கார்த்திக் சார், his debut film, but the way how he treated each and every person in the set, அது ரொம்ப முக்கியம். And I have to say thank you and thanks a lot for having such a gratitude and attitude. So I think I accidentally happened to be in this film only because of Karthik sir, and they all come from IT background, no film background, no film experience. He hasn't assisted with anyone, but the way how they dealt professionally with it. For all, thank you Dream Warrior Productions, and yeah, please make this movie a successful one for the media, because I think after a long time knowing a film, having a film content which is very real to our life, which we all can relate, that is something, that is the content with this movie.